மற்றும் ரவுடி பேபி சூர்யா இருவருமே பாத்தீங்கன்னா பல சேனல்களுக்கு விதவிதமா போய் இன்டர்வியூ கொடுத்தவங்க. ரீசெண்டா திருச்சி சாதனாவோட பொண்ணையே பாத்தீங்கன்னா ரவுடி பேபி சூர்யா அசிங்க அசிங்கமா திட்டி வீடியோ போட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் திருச்சி சாதனா ரொம்ப மனம் நொந்து போய் எஸ்பி ஆபீஸ்க்கே போயிட்டு டைரக்டா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து மீடியா பிரஸ் எல்லாரையும் கூட்டிட்டு இந்த மாதிரி ரவுடி பேபி சூர்யா தகாத வார்த்தைகள்ல பேசிட்டாங்க, அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் ரவுடி பேபி சூர்யா வந்து இந்த மாதிரி நான் தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிடு, ஒரு பெண்களோட வாழ்க்கையில நான் பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு, அதுவும் வந்து ஓ பொண்ணுனா எனக்கும் பொண்ணு மாதிரி தான், நான் அப்படி பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அடுத்து சிக்கா மேல மொத்த தப்பையும் வந்து திருப்பிட்டாங்க. இதையும் தாண்டி இப்ப திருச்சி சாதனா வந்து ஓகே எனக்கு எல்லாமே ஓகே, இனிமே நான் அந்த பிரச்சனைக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னொரு பகிரங்க குற்றச்சாட்டு ரவுடி பேபி சூர்யா மேல வச்சிருக்காங்க. சோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரவுடி பேபி சூர்யா மற்றும் திருச்சி சாதனா பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பல இன்டர்வியூல வந்து இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. சோ இவங்க கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். இவங்க ரெண்டு பேருமே ஒரே காலகட்டத்துல இருந்து தான் வந்து தொடங்கி இப்ப வரைக்கும் வந்திருக்கிறாங்க, சரிங்களா? சோ இவங்களோட பேச்சு எப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் அருவருக்கத்தக்கதா தகாத வார்த்தைகள்ல பேசி இப்படிதான் இவங்க வியூஸ் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப ரீசெண்ட் டேஸா இது எதுவுமே இல்லாம இருந்தாங்க. நார்மலா வந்து பிளாக் போட்டு இப்படிதான் அவங்க யூடியூப் சேனல் இருந்துச்சு. இதுல திடீர்னு எங்க இருந்து பேச்சு அடிபட்டுச்சுன்னா திருச்சி சாதனாவோட பொண்ணுக்கு சிக்காவோட பையனை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. ஆக்சுவலி இதுவும் ஒரு கண்டென்ட் தான். பட் அதுல இன்வால்வ் ஆனது சில்ட்ரன்ஸ், அதாவது குழந்தைங்க அப்படிங்கறனால இது எப்படி போய் முடிஞ்சிருச்சுன்னா ரவுடி பேபி சூர்யா என்ன நீ உன் பொண்ணை தரமாட்டியா அப்படி இப்படின்னு தகாத வார்த்தைகள்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் திருச்சி சாதனா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரவுடி பேபி சூர்யாவும் வந்து 2 வீடியோல மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதாவது எப்படி சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நான் முருகர் காலில் விழுந்து நான் வந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு, நான் யாருக்கும் அடங்கி போற ஆளே கிடையாது, யாரை பார்த்தாலும் திமிராதான் பேசுவேன், தெனாவட்டாதான் நடப்பேன், ஆனா இது பண்ணது தப்பு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, நான் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் சாதனா, நான் உன் விஷயத்துல தலையிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முதல் வீடியோல சொல்லியிருந்தாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி வேற வீடியோ என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஜெயிலுக்கு போறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, நான் எத்தனையோ தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன், அதுக்கப்புறம் பெயில் வாங்கிட்டு வெளியே வந்திருக்கேன், ஆனா ரீசெண்டா பாத்தீங்கன்னா சிக்காவோட பையன் இப்பதான் 12th எக்ஸாம் எழுதி 400 மார்க் வாங்கியிருக்கான். ஸோ அவனோட அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கும் போது நான் இந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லா இருக்காது அப்படின்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா என்ன வீடியோ போட்டிருக்காங்கன்னா நான் பண்ணது பெரிய தப்பு தான், அதுக்கு நான் வந்து நல்லாவே உணர்ந்துட்டேன், அதுக்காக சாதனா வீட்டுக்கே போயிட்டு உங்க குடும்பத்துக்கிட்டே மன்னிப்பு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அதிர்ச்சி தகவல் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த இஷ்யூ பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்க வேண்டிய விஷயம் வந்து வீடு வரைக்கும் போய் அவங்க வீட்டுல போய் நேரடியா பேசி மன்னிப்பு கேட்டதா சொல்லியிருக்காங்க. அதாவது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் தப்பு இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு ரொம்ப இறங்கி போய் ரவுடி பேபி சூர்யா பேசுறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதுல கமெண்ட் செக்ஷன்ல பயங்கரமா கலாச்சதுன்னா இனிமே வந்து ரவுடி பேபி சூர்யா இல்ல டம்மி பேபி சூர்யா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கலாச்சிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த இஷ்யூ இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னே திருச்சி சாதனா இந்த பக்கம் ஒரு வீடியோ போட்டாங்க. அதாவது எனக்கு ஒரு பெரிய படத்துல ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தது, அதாவது அதுல வந்து நான் ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்கிற மாதிரி இருந்துச்சு, பட் என்னைக்கு இந்த ரவுடி பேபி சூர்யாவோட இஷ்யூ வந்துச்சோ அதுல இருந்து அந்த சான்ஸ் போச்சு, நான் படம் நடிக்க முடியாதபடி ஆயிடுச்சு, இதுக்கெல்லாம் நான் என்னென்னமோ பண்ணிருக்கலாம், இருந்தாலும் அந்த ரவுடி பேபி சூர்யாவை நான் வந்து மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. சரி, இவங்க 2 பேருக்குள்ள இடையில தானே பிரச்சனை. இதுல வர சிக்கா தனியா என்ன வீடியோ போட்டிருக்காருன்னா இந்த மாதிரி ரவுடி பேபி சூர்யா வந்து திருச்சி சாதனாக்கு சாதகமா பேசுற சொல்லி இப்ப என் பையனை இழுத்துட்டு வந்து தப்பு தப்பா பேசுறாங்க, நான் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்னை பத்தியே அவ தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா, அதாவது உனக்கு சோறு போட்டு இந்த அளவுக்கு வளர்த்து விட்டதே நான் தான், நீ என்னையே என் மகனையே தப்பா பேசுறியா அப்படிங்கிற மாதிரி இவரு சம்பந்தமே இல்லாம வீடியோ போடுறாங்க. இது எல்லாமே பார்க்கும்போது ஓவராலா கண்டென்ட்டுக்காக தான் பண்றாங்கன்னு தெரியுது, இருந்தாலும் இது ஒரு என்டர்டைன்மெண்டாவும் மக்கள் பார்க்கதான் செய்யறாங்க. அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது, கேஸ் கொடுக்கறது, அதை வாபஸ் வாங்குறது, சமாதானமா பேசுறது, இது 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி நடந்துட்டு தான் இருக்கு. இந்த திருச்சி சாதனா மற்றும் ரவுடி பேபி சூர்யா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.